கொடுத்துருக்கிற தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிலுவையில் வெளிப்பட்ட முழுமையான அன்பு. ஆங்கிலத்தில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. த ஹையஸ்ட் லவ் ரிவீல்டு ஆன் த கிராஸ். த ஹையஸ்ட் லவ் ரிவீல்டு ஆன் த கிராஸ். ஒரு முழுமையான உயர்ந்த சிலுவையில் வெளிப்பட்ட அன்பு என்று சொல்லி நாம் தலைப்பு கொடுத்துருக்கோம். அதுக்குள்ளாக நீங்கள் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் போதிக்கிற தேவன் அப்பா. 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே உம்முடைய ஜனங்களுக்கு நீர் போதித்தீர், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர், கட்டளைகளை பிரமாணங்களை கொடுத்தீர், அதில் அவர்கள் கற்றுத்தேர வேண்டும் என்று எதிர்பார்த்தீர். பூமியிலே புறப்பட்டு வந்த நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகிறேன். எனக்கு வந்திருக்க அன்பு பிள்ளைகளுக்கு நாளை கற்றுத்தாரும். என்னோடு எங்களோடு இடைபெடுங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். விதமாய் ஒரு நடந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். ஒரு வெளிநாட்டிலே ஒரு சயின்டிஃபிக் எக்ஸிபிஷன் நடந்துச்சு. அந்த சயின்டிஃபிக் எக்ஸிபிஷனில் ரோபோட்டாக ஒரு ஈயை செய்திருந்தாங்க. தேன் எடுக்கிற அந்த தேனீயை ஒரு ரோபோட்டாக செஞ்சுருந்தாங்க. அந்த ரோபோட் தேனீயை ஒரு அறையிலே கொண்டு வந்து மற்ற சாதாரண நேச்சுரல் தேனீக்களோடு அதை கலந்துட்டாங்க. 2 கலந்துட்டாங்க. என்ன போட்டினா, அந்த சயின்டிஸ்ட்டு தன்னுடைய சக நண்பர்களெலாம் கூப்பிட்டு, யார் இந்த ரோபோ தேனீயை கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு நான் பரிசு தந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார். பல நாட்கள் அவருடைய உடன் நண்பர்கள் முயற்சிகள் பண்ணாங்க. இந்த செய்தி வெளியிலையும் பரவிடுச்சு. உடனே எல்லாரும் அந்த கண்ணாடி போட்ட அந்த அறை எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த ரோபோ தேனீயை யாராலும் கண்டுபிடிக்கவே முடியல. அது இயற்கை தேனீ போலவே இருக்கிறது. கடைசியில் அந்த இதை பார்க்க வந்த ஒரு விவசாயி அந்த கதவை தேடி, ஏங்க நான் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டாங்க. உடனே அங்கே இருக்கோம் சிரிச்சுக்கிட்டு, ஏன்ப்பா நாங்கள் சயின்டிஸ்ட்டு, எங்களுக்கே அதை கண்டுபிடிக்க தெரில, நீ எப்படிப்பா கண்டுபிடிப்பேன்னு சொன்னாங்க. உடனே சரின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். அந்த விவசாயி என்ன பண்ணால், டக்குன்னு தான் மறைத்து வைத்திருந்த அந்த காட்டு தேனை ஒரு இலையில் அதை தடவி அந்த அறையில் இருக்கிற அந்த டேபிளை கொண்டு வச்சார். கொஞ்சத்துக்கு என்ன இருக்குன்னு யோசிப்பார். என்ன செஞ்சுருக்கோம்? ஒரிஜினல் தேனியெல்லாம் அந்த தேனை சாப்பிட்றதுக்கு ஓடிடுச்சு. அந்த ரோபோ தேனி அது அட்ராக்ஷன் பண்ணாதில்ல, அது மெஷின் இல்லை, அதுக்கு தேனி சாப்பிடணும்னு இஷ்டம் இருக்காது, உங்களுக்கு தெரியும்ல. அது தனியாய் நின்றது. அவர் கண்டுபிடிச்சாதான் பாருங்க ரோபோ தேனி என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவங்களாம் பயங்கர ஆச்சரியம் அது. அதே போல் இன்றைக்கு அநேகர் நான் ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் யார் ஒரிஜினலாக ஏசப்பாவை நேசிக்கிறாங்க, யார் ஏசப்பாவை நேசிக்கலை அப்படின்னு கற்றுக்க போகிறோம். சரியா? ஆண்டவர் பார்த்திங்கன்னா இந்த தன்னுடைய அன்பை குறித்து ஒரு முக்கியமான வசனம் உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்க ஒன்று. என்னது? யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்க எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஸோ முதலாவது கடவுளுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தில், வார்த்தையிலே. இந்த யோவான் நற்செய்தி ஆக்கியோன் 4 விதமான எல்லுன்னு சொல்லுவார். முதலாவது இயேசுவை லைட் அப்படிம்பார், வெளிச்சம் என்பார். அடுத்து இயேசு கிறிஸ்துவை லைஃப் அப்படிம்பார், இவர் தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறோம் அப்படிம்பார். அடுத்து இந்த யோவான் ஆக்கியோன் இஸ் எ லேம்ப் ஆஃப் காட், கடவுளுடைய தேவாட்டுக்குட்டின்னு சொல்லுவார். கடைசியாக இட்ஸ் அ காட்ஸ் லவ் ரிவீல்ட் இன் ஜீசஸ், இஸ் அ லவ், இயேசு கிறிஸ்து தான் அந்த அன்பின் கடவுள் என்று சொல்லி. அப்போ லைட், லைஃப், லேம்ப், லவ், இந்த 4 நீங்கள் மனசில் வச்சுட்டு படிச்சிங்கன்னா யோவான் நற்செய்தி நூலில் நீங்கள் அழகாய் படித்து கொள்ள முடியும். ஆண்டவர் தன்னுடைய அன்பை எப்படி விளக்கி சொல்லணும்னு தெரியாமல் ஒரு வசனத்தை சொல்கிறார் பாருங்க. ஏசாயா 49:15 ஒரு சிம்பிளாக ஒரு உதாரணம் காட்டுகிறார். ஏசாயா 49:15 எடுத்துட்டிங்களா? வாசிக்கலாம். ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை
மறப்பதில்லை. சிம்பிளாக சொல்கிறாரு, ஒரு தாயின் அன்பை விட என் அன்பு உயர்ந்ததப்பா அப்படிங்கிறார். அடுத்து இன்னும் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 7 பாருங்கள், 9ஆம் வசனம். மத்தேயு 7:9. உங்களில், மத்தேயு 7:9-11 வரை, உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வர்களுக்கு நன்மையானவிலை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எப்பா, பொல்லாத தகப்பன் நீ உன் பிள்ளைக்கு நல்லதை கொடுக்கும்போது, நான் பரம தகப்பன், ஐ எம் ஹெவன்லி ஃபாதர், நான் எப்படி உனக்கு நல்லதை கொடுக்காம இருப்பேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த அன்பை குறித்து ஏற்கனவே ஒரு முறை நான் சொல்லி இருக்கிறேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா லவ் அப்படி ஒரே வார்த்தை தான். ஆனால் கிரேக்க பதத்தில் 4 விதமான லவ் இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல் பார்த்தீங்கன்னா அங்கே பீலியோ, PHILEO, பிலியோ அப்படின்னு சொல்லலாம். அது வந்து பிரதர்லி லவ், இல்லாவிட்டால் ஃப்ரெண்ட்ஷிப். இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் மட்டும்தான் அவங்களால நேசிக்க முடியும். அதுலேயும் சுயநலம் கொண்ட அன்பு. நீங்கள் ஒரு டீ வாங்கி கொடுத்தா அவங்க ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க. நீங்கள் அவங்க பர்த்டே கேக் வெட்டினா கேக் வெட்டாங்க. நீங்கள் ஒரு சட்டை வாங்கி கொடுத்தா அவங்க ஒரு சட்டை வாங்கி கொடுப்பாங்க. ஸோ த லவ் இஸ் லிமிட்டட் ஹியர், பிலியோ லவ். அடுத்து எராஸ் என்று சொல்லும்போது ரொமான்டிக் லவ். அதாவது இது உன்னத பாட்டில் இதை குறித்து நீங்கள் பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்க வரைக்கும் தான், எதிர்பார்ப்போடு செய்யப்படுகிற ஒரு அன்பு. காதலன் கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லுவோம், நான் மண்ணாக்குவேன், மணலை கயிறா திருப்பேனுமா. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அவனுடைய சுயரூபம் தெரியும் இல்லை? ஸோ இந்த எராஸ், இந்த ரொமான்டிக் லவ்வுக்குமே ஒரு லிமிட்டேஷன் இருக்கிறது. இன்னொரு அன்பை குறித்து சொல்கிறது கிரேக்கத்தில் ஸ்டோர்கே என்று சொன்னால் இட்ஸ் அ ஃபேமிலி லவ், இல்லாவிட்டால் பேரண்டல் லவ். அதாவது தகப்பனுக்கும் தாய்க்கும் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கிறதான ஒரு அன்பு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா சுயநலம் உண்டு. அப்பா, எவ்வளோ பணம் செலவழிச்சு உன்னை படிக்க வச்சுருக்கிறேன், வரதட்சணை வாங்காமல் எப்படி நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படிம்பாங்க. அப்புறம் வயசான காலத்தில் அம்மா அப்பா நீ தான் பார்க்கணும், என் பிள்ளை என்னை காப்பான், எனக்கு உதவி செய்வான், பணம் கொடுப்பான்னு தான் என்ன செய்கிறாங்க சில பெற்றோர் பிள்ளைகளை வளர்க்குறாங்க. அப்படி அல்ல. இந்த ஸ்டோர்கே, இந்த அன்பிலேயுமே ஒரு லிமிட்டேஷன், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது. இதற்கும் ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் 4வது ஒரு அன்பு இருக்குது பாருங்கள், அகாப்பே லவ். இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி லவ். இந்த அகாப்பே லவ் என்பது எல்லா அன்பையும் ஒன்று சேர்க்கிறது. இட்ஸ் அன்கண்டிஷனல் லவ், இட்ஸ் அ சாக்ரிஃபிஷியல் லவ். தியாகம் செய்கிற அன்பு. அடுத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு. இவங்க இதை செய்வாங்க, இதை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற அன்பு இல்லை. அதான் ஆண்டவர் சொன்னார்ல, இதான் யோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து நான் உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன் என்று சொல்லுகிறார். தம்பி, தங்கச்சி, ஐயா, அம்மா, நான் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் உங்களை நேசிக்கிறேன் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஸோ இது மேலே பார்த்த மற்ற எல்லா அன்பை விட இந்த அகாப்பை லவ், இதுதான் உயர்ந்த அன்பாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளை, இந்த உயர்ந்த அன்பு சிலுவையிலே வெளிப்பட்டது. இந்த உயர்ந்த அன்பு சிலுவையில் வெளிப்பட்டது. முதல்ல எங்கே வெளிப்பட்டுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் பண்ணிட்டாங்க. ஏதோ இலைய கொலையை போட்டு மறைக்க பார்க்குறாங்க, மறைக்க முடியலை. ஆண்டவர் ஒரு தோல் உடையை கொடுக்கிறார். அந்த தோல் உடை முழுவதும் மேலே அந்த தோல் உடையை போட்டோன்னே அவங்களுடைய சரீரம் முழுவதும் ரத்தம். த பிளட் கவர்டு தேர் சின். அந்த ரத்தம் அவங்களுடைய பாவத்தை அங்கே மறைத்தது, மூடினது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இந்த ஆதாம் ஏவாளுடைய பாவத்தை மூட ஒரு மிருகம். அதாவது ஆரம்பத்தில் அந்த கடவுளுடைய அன்பு நமக்கு வெளிப்படுக்கும் போதாக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இல்லாவிட்டால் அதை எவ்விதமாக சொல்ல என்று சொன்னால் சப்ஸ்டிடியூஷனரி தியரி. ஒன்றுக்கு பதிலாக ஒன்று கொல்லப்படணும், ஒன்றுக்கு பதிலாக ஒன்று கொல்லப்படணும். அப்பொழுதுதான் அந்த யார் உயிரோடு இருக்கணுமோ அவங்க காக்கப்படுவாங்க. இந்த ஆதாம் ஏவாள் தப்பி வைக்கப்பட
இந்த ஒரு மிருகம் கொல்லப்படுகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின் ஆபேல் பலி செலுத்துகிறாங்க. ஆபேலின் காணிக்கை அங்கீகரிக்கப்பட என்று சொன்னால் த பிளட், அதில் எங்கே இரத்தம். அடுத்து ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா மோரியா மலைக்கு தன்னுடைய மகனை பலி செலுத்த எடுத்து செல்கிறார். ஆண்டவர் தடுத்துட்டார். தடுத்து சரி போயிட்டு வாப்பான்னு சொல்ல, அவனுக்கு பதிலாக அங்கே ஒரு ஆடு அங்கே முட்செடியில் சிக்கி இருக்கு. அந்த ஈசாக்குக்கு பதிலாக ஒரு ஆடை அங்கே பலி செலுத்த ஆண்டவர் செய்கிறார். அந்த பிளட் அகெயின் பார்த்தீங்கன்னா அந்த பிளட். அடுத்து பஸ்கா பண்டிகை பார்த்தீங்கன்னா அங்கே எகிப்தில் ஒவ்வொரு குடும்பம் நீங்கள் காக்கப்படணும்னா ஒரு ஆட்டை எடுத்து அறுத்து அந்த ரத்தத்தை நிலக்காலுங்க பூசணும்னு சொல்கிறார். யாரெல்லாம் பூசினாங்களோ அவங்க உயிரோடு காக்கப்பட்டாங்க. சங்காரதூதன் அவளை கடந்து போனான். ஒருவேளை நான் நினைக்கிறேன், அப்பா இந்த ஆட்டுக்குட்டியை விட என்கிட்ட தங்கம் 2 கிலோ இருக்குது, வெள்ளி 2 கிலோ இருக்குது, இல்லாவிட்டால் வைடூரியம் இருக்குது, அதை எடுத்து நான் வீட்டு வாசலில் வச்சா நான் காக்கப்படுவேனா? நான் காக்கப்படுவேனா? இல்லை, ஒரு உயிரோடு ஆட்டை எடுத்து வாசலில் வைக்க வச்சுக்கோங்களேன், சங்கரதன் வரும்போது நான் காக்கப்படுவேனா? சொல்லுங்க, முடியாது. ஒரு ஆடு மரிக்க வேண்டும், ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இன்றைக்கு மக்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க, ஏதோ காணிக்கை அள்ளி போய் நதியிலையும் குகையிலையும் போட்டுட்டா நான் தப்பிச்சிடலான்னு சொல்லி. முடியாது. எபிரேயரில் வாசிக்கிறேன்ல, இந்த வெள்ளாட்டுக்கடா மாடு இவங்களுடைய ரத்தம் நம்மை மீட்க மாட்டாதே என்று சொல்லி. நம்மிடத்தில் இருக்க உடைமைகள், அதாவது வெள்ளி தங்கம் பொண்ணு வைடூரியம், இதெல்லாம் நாம் சம்பாதித்தது, இதால் நம்முடைய ஜீவனை காக்க முடியாது. அங்கே ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அன்றைக்கு எகிப்திலே யாருடைய வீட்டில் அந்த நிலக்கால் ரத்தம் பூசப்பட்டுருந்துச்சோ அவர்கள் குடும்பம் அங்கே காக்கப்பட்டது. உயிரோடு ஆட வச்சா கூட என்ன செய்ய முடியாது, அங்கே அவர்கள் தப்பி வைக்க முடியாது. ரத்தம் பூசப்பட வேண்டும். தங்கம் வெள்ளி பொன் இவைகள் நம்முடைய ஜீவனை காக்க முடியாது, நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் வேதம் சொல்கிறது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று சொல்லி. ஆண்டவர் கெத்செமனிலே ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லி. ஆங்கிலத்தில் அதை த கப் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கப்பை நான் கொடுக்குறேன், ஐயா அந்த கப்பில் உங்கள் பாவத்தெல்லாம் போடுங்க அப்படின்னா அதை எதெல்லாம் போடுவீங்க? இல்லை, நாம் செய்த துரோகங்கள், நாம் செய்த களவுகள் விட்ட, நாம் செய்த பேசி கெட்ட வார்த்தை எல்லாம் அந்த கப்பில் போடுவோம். அப்படித்தான் அந்த கெத்செமனிலே அந்த கப்பில் அவர் பருக போகிற அந்த கப்பில் இந்த சர்வ உலகத்தின் பாவமும் அதில் போடப்படிச்சு ஆண்டவர் அதை பருகும்படியாய் பிதாவானவர் செய்தார். அது சொல்கிறாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்யப்படுவதாக என்று சொல்கிறார். என்று சொன்னால் முதலாவதாக கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை மிகவும் நேசித்தார். The first love Jesus had is toward his father. இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் அன்பு எங்கே வெளிப்பட்டுச்சுன்னா பிதாவின் இடத்துல அவருடைய அன்பு வெளிப்பட்டதுனால, பிதா என்ன சொன்னாரோ, கிணத்துல குதினா குதிச்சிருவார், சிலுவையில் நிம்மதியை மறிச்சிருவார். பிதா என்ன சொல்கிறாரோ என்ன செய்கிறாரோ அதைத்தான் செய்யும்படியாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா முதலாவது இயேசு தன்னுடைய பிதாவை நேசிக்கிறார். பாருங்கள், யோவான் 14:31 எடுங்க. யோவான் 14:31, யோவான் 14:31 வாசிக்கலாமா? நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவனை விட்டு போவோம் வாருங்கள் என்றார். நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன். ஆண்டவர் தன்னுடைய முதல் அன்பை யாருக்கு காண்பிக்கிறார் என்று சொன்னால், தன்னை இந்த பூமியில் அனுப்பி தந்த பிதாவுக்கு காண்பிக்கிறார். அடுத்து பாருங்கள், யோவான் 15:10 வாசிங்க. யோவான் 15:10 பாருங்கள், சேர்ந்து வாசிக்கலாமா? யோவான் 15:10, நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ அன்புக்கு கண்டிஷன் என்ன? நீங்கள் ஆண்டவரை நேசிக்கிறேங்கிறதுக்கு அடையாளம் என்ன? என்ன சொல்லுது? என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ ஜீசஸ் சொல்கிறதுனால அன்பு காணாது.
நீங்கள் நான் ஆண்டோடைய கற்பனைகளை கை கொள்வது தான் அன்பு. இல்லை வேத சொல்ற நிறைய நேரத்தில் நினைக்கிறேன், லவ் இஸ் நாட் எமோஷன். அன்பு செலுத்தினா நான் என்ன வேணாலும் செய்யலாம், ஜாலியாக இருக்கலாம், எனக்கு எந்த கண்டிஷன் இல்லை, எந்த கட்டளைங்களும் இல்லை, நான் எதுக்குலையும் கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பு என்பது கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் அன்பு. ஆண்டோடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவது தான் அன்பு. ஐயா ஞாயிற்றுக்கிழமை ஆண்டோடைய நாள்னா ஆலயத்துக்கு வருவது தான் அன்பு. இல்லைங்க எனக்கு பிஸ்னஸ் முக்கியங்க, இல்லை எனக்கு என்னது வேறு எந்த காரியத்தை ஆண்டவருக்கு அன்பு காட்டாமல் கற்பனை கீழ்ப்படியாமல் இருக்கிறோமோ கர்த்தருடைய பிள்ளைகளே, அது அன்பை காட்டுகிற காரியம் அல்ல. கட்டளைகளின்படி செய்வது தான் அன்பு. என்னுடைய கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ நான் பிள்ளைகள் பெற்றோரை நீங்கள் நேசித்தீங்கன்னா, பெற்றோரை அன்பு செலுத்த என்ன பண்ணணும்? பிள்ளைகள் பெற்றோருக்கு பிள்ளைகள் சொல்லுங்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஆமாம், அன்பு செலுத்துகிற ஆண்டவர்னு சொன்னால் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியணும். அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்ல மத்தேயு 26:39 பிதாவே எனக்கு இந்த சிலுவையை சுமக்க இஷ்டம் இல்லை, ஆனாலும் உங்கள் மேலே நான் அன்பு வச்சிருக்கிறேன், உங்கள் கட்டளைக்கு நான் கீழ்ப்படிய விரும்புகிறேன், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி நான் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன் என்று இயேசு சொன்னார். ஸோ கடவுள் பார்த்தீங்கன்னா அந்த அன்பை பிதாவுக்கு வெளிப்படுத்தி அவர் கீழ்ப்படிந்தார். நீங்கள் நான் ஐ லவ் யூ ஜீசஸ் என்று சொன்னால் அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்வது மூலமாக மட்டுமே நீங்கள் உங்கள் அன்பை வெளிப்படுத்த முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்படி இருக்குன்னா, ஒரு ஆளை கூப்பிட்டு ஏய் நீ கட்டாயம் என்னை நேசிக்கணும், என் மேலே அன்பு செலுத்தணும் என்று சொல்வது போல இருக்குது. இது த்ரெட்டனிங் லவ் மாதிரி இருக்குது. ஆமாம், அப்படி தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க. ஆண்டவருடைய முதல் கட்டளை என்ன? எடுங்க பார்க்கலாம், மத்தேயு 22:37. அவனுடைய முதல் கட்டளை என்ன? வாசிக்கலாமா? மத்தேயு 22:37 வாசிக்கலாம். உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? 100% லவ் கடவுள் கொடுத்துடணுமா? அப்போ கணவன் மனைவிக்கு பிள்ளைகளுக்கு என்னத்தை கொடுக்கறது? 0% தான் கொடுக்க முடியுமா? அதாவது கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் கணவனை நேசிங்க, கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் மனைவியை நேசிங்க, கிறிஸ்துவின் மூலமாய் உங்கள் பிள்ளைகளை நேசிங்க. 100% லவ் இஸ் டு காட். அப்போது நீங்கள் ஆண்டுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்ளும்போது அன்பு செலுத்துன்னு அர்த்தம். அந்த 100% அன்பை கடவுள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கணவனை மனைவியை பிள்ளைகளை சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் மூலமாய் நேசிங்க என்று சொல்லி அர்த்தம். ஆண்டவர் ரொம்பவும் என்ன சொல்வது, பொறாமை உள்ள தேவன். அந்த அன்பை வேறு யார் கொடுக்கணும்னு சொல்கிறார் பாருங்கள். 2 யோவான் 1:6 பாருங்கள். அது அங்கே சொல்லுகிற முதல் பகுதி 2 யோவான் 1:6 சேர்ந்து வாசிக்கலாமா? நாம் அவருடைய கற்பனைகளின்படி மறுபடியும் எல்லாரும் எடுங்க. 2 யோவான் 1:6 எடுத்துட்டிங்களா? நாம் அவருடைய கற்பனையின்படி நடப்பதே அன்பு. அப்போனா ஐ லவ் யூ லார்ட் என்று சொன்னால் டுடே ஆன்வர்ஸ் யூ டிசைட் தட் ஐ வில் ஒபே மை காட். நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தாங்க அன்பு. பார்த்திங்கன்னா உண்மையான தேனி எப்படி அந்த தேனை போய் நக்கிறத கட்சி கண்டுபிடிச்சாங்களோ அதே போல் உண்மையான அன்பு செலுத்த யாருன்னு சொன்னால் தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிறவர்கள் தான் தேவனிடத்தில் அன்பு செலுத்துகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படியான உண்மையாக இயேசுவை நேசிப்பவர் யாருன்னு சொன்னால் அவருடைய கற்பனைகளின்படி நடப்போர். இங்கே 2 சாய்ஸ் தான். ஒன்று பிசாசுக்கு கீழ்ப்படியணும், இல்லாட்டா ஏசாப்பா கீழ்ப்படியணும். அநேகர் நான் இயேசுவை நேசிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் பிசாசுக்கு கீழ்ப்படுகிறார்கள். ஒரு கணவன் மனைவியை பார்த்து நான் அவனை நேசிக்கிறமான்னு சொல்லிட்டு வேற ஒரு பெண் என்ன சொல்கிறாளோ அதை செய்தால் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. இல்லை, அந்த மனைவி என்ன சொல்லுவாங்க, யோ நான் சொல்கிறேன் நான் சொல்லப்படி செய்யாமல் எவ்வளோ ஒத்தி சொல்கிறத பற்றி நீ செய்கிறியே, நீ என் மேலே அன்பு இல்லையா? அதே தான் இங்கேயும் நடக்குது. நிறைய பேர் ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ லார்டுன்னு சொல்லிட்டு பிசாசு சொல்கிறபடி செய்து கொண்டிருந்தால் நீங்கள் தேவனை
கீழ்ப்படியில் அன்பு செலுத்தவில்லை என்று சொல்லி அர்த்தம். தேவனுக்கு நீங்கள் அன்பு செலுத்துறீன்னு சொன்னால் தேவனுடைய கட்டளைக்கு பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவை நேசித்தால் மாம்சத்தை நேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நேசித்தால் உலகத்தை நேசிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவை நேசித்தால் உலக பொருளை நேசிக்க முடியாது. ஏன்னு சொன்னால் 100% லவ் ஏசப்பாவுக்கு போயிடுச்சு. இன்றைக்கு அநேகர் எப்படி ஏசப்பாவை நேசிக்கிறேன்னு நினைக்கிறாங்கன்னா, அவரை நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வைப்பது தான் நேசன் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ட்விஸ்டிங் காட்ஸ் வில். நான் ஒருத்தர் ஏசப்பா நேசிக்கிறேன்னா அவர் எனக்காக எல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதா அன்பு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒருதலை காதல் கூடாது. என்னென்னா, நாம் சொல்கிறதெல்லாம் தேவன் செய்யணும், ஆனால் தேவன் சொல்கிறது எதையும் நான் செய்ய மாட்டேங்கிறது அன்பு கிடையாது. நிறைய விசுவாசுடைய வாழ்க்கை என்னென்னா, நான் சொல்கிறபடியெல்லாம் ஆண்டவர் கேட்கணும், நான் எதெல்லாம் நினைக்க எல்லாம் அவர் எனக்கு செய்யணும், ஆனால் நான் அவர் சொல்கிறத ஒன்றும் கேட்க மாட்டேன், அவர் சொல்கிறத ஒன்றையும் நான் செய்ய மாட்டேன் என்பது அன்பு அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் என்மேல் வைத்த அன்பை பயன்படுத்தி என்னவெல்லாம் பெற முடியுமோ அதெல்லாம் பெற்றுக்கொள்வது அன்பு அல்ல. அவருடைய கட்டளைக்கும் பிரமாணம் கை கொள்வது தான் அன்பு. முதலாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை பிதாவுக்கு வெளிப்படுத்தினார். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை தன் குடும்பத்திற்கும் சிநேகிதருக்கு வெளிப்படுத்தினார். அங்கே வீட்டில் போய் நீங்கள் படிங்க, யோவான் 19 நம்ம 7 வசனம் கேட்க போகிறோம். அதில் அன்பின் சீடனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்லுகிறான், தாயை பார்த்து அதோ உன் மகன் என்று சொல்லி அந்த குடும்ப பொறுப்புகளை இயேசு கிறிஸ்து அன்பின் நிமித்தமாய் அந்த சீடனுக்கு ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்தவருடைய சிநேகிதன் லாசரு மரித்து போனான். இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை தன்னுடைய குடும்பத்திற்கும் சிநேகிதருக்கும் வெளிப்படுத்தினார். இன்று அநேகருக்கு எல்லாவற்றையும் நேசிக்க முடியுது, தன் குடும்பத்தை தவிர. யோசித்து பாருங்க, ஆண்டவர் பிதாவை மட்டும் நேசிக்கலை, அடுத்து தன் குடும்பத்தை நேசித்தார், தன்னுடைய தாயை நேசித்தார், தன்னுடைய சிநேகிதனை நேசித்தார். இன்றைக்கு அநேகர் அன்பு இன்றைக்கு வற்றி போயிருக்கிறது. நண்பனுக்காக எதை வேணாலும் செய்வாங்க, ஆனால் தன் மனைவிக்காக செய்ய மாட்டாங்க, தன் பிள்ளைக்கு செய்ய மாட்டாங்க, இன்னொரு நண்பருடைய பிள்ளைக்கு செய்வாங்க. நாங்கள் அநேக ஆண்டுகள் ஊழியத்தில் இருப்பதனால இதெல்லாம் வீடு மக்களை சந்திக்கும் போது நாங்கள் சொல்கிறதை கேள்விப்பட்டது உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குடும்பத்தை நேசிக்கிற தேவனாக இருந்தார். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தின் மீது எப்படிப்பட்ட மரியாதை வச்சுருக்கிறீங்க, எப்படிப்பட்ட அன்பு வச்சுருக்கிறீங்க? மனைவி மீது கணவன் மீது நாம் யோசித்து பார்க்கலாம். கடவுள் தன்னுடைய அன்பை சிநேகிதற்காக குடும்பத்துக்காக அவர் வெளிப்படுத்தினதை நீங்கள் நாம் நினைவு கூறுவோம். இதை எடுக்கலாமா? 1 யோவான் 3:16 முதல் 18 வரை பாருங்கள். 328வது பக்கம், புதிய ஏற்பாட்டிலே 328வது பக்கம், 1 யோவான் 3:16 18 பாருங்களேன். எடுக்கலாமா? வாசிக்கலாமா? பாருங்கள், 1 யோவான் 3:16 முதல் 18 வரை வாசிப்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம். ஒருவன் இவ்வுலக ஆஸ்தி உடையவனாயிருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் என்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்கிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஆண்டவர் மாதிரி நம்மையும் ஜீவனை கொடுத்து அன்பு செலுத்துங்கிறார். உன் சகோதரனுக்கு குறைச்சல் இருக்குதா, அது ஒரு சான்ஸு அவன் அன்பை வெளிப்படுத்துவதற்கு. டூ இட் அப்படிங்கிறார், செய்யுங்கிறார். ஸோ அன்பு வார்த்தையினாலும் வசனத்தினாலும் மட்டுமல்ல, செய்கையினாலும் கிரியையினாலும் இருக்கணும். இன்றைக்கி நீங்கள் அநேகர் என்ன செய்யலாம்? ஏழை எளிய பிள்ளைகளுக்கு படிக்க உதவி செய்யலாம். ஏழை எளிய மக்களுக்கு உதாரணத்துக்கு சில வீடுகளில் ஒரு டெய்லரிங் மிஷின் வாங்கி கொடுத்தா அவங்க குடும்பம் பிழைச்சிக்குமா? ஒரு மிஷினை வாங்கி கொடுங்களேன். அது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே. ஏதோ ஒரு அயன் பாக்ஸ் கடை ஒன்று வச்சா அந்த குடும்பம் பிழைச்சிக்கொள்ளுமா? வச்சு கொடுங்களேன், செஞ்சு கொடுங்களேன். இதெல்லாம் யோசித்து பாருங்கள். நம்முடைய அன்பை வெளிப்படுத்த ஆண்டவர் இன்றைக்கு ஏன் குறைவை வைத்திருக்கார் என்று சொன்னால், ஏன் சில நேரம் கஷ்டங்களை வைத்திருக்கார் என்று சொன்னால், நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு தேவன் இந்த வாய்ப்புகளை கொடுக்கிறார். எனவே ஆண்டவர் தன் குடும்பத்திற்கும் தன்னுடைய சிநேகிதனுக்கும் அன்பை வெளிப்படுத்தினது போல இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் குடும்பத்தை நேசிக்கும்படியாய், சிநேகிதர்களை நேசிக்கும்படியாய் வேதம் போதிக்கிறது. பிதாவை நேசித்தார், குடும்பத்தையும் சிநேகிதரை நேசித்தார்,
மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தன் எதிராளிகளை நேசித்தார். He loved his enemies. எனக்கு உங்களையெல்லாம் நேசிக்க முடியும், என்னால் என்னுடைய எதிராளியை நேசிக்க முடியாது, என்னால் முடியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய எதிராளிகளை நேசித்தார். லூக்கா 23:34 ஒருவேளை வர காலத்தில் நம்ம தியானிக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, அங்கே ஏசாமியை அடிக்கிறாங்க, அடுத்து கேலி பண்ணுறாங்க, அவருடைய தாடியை பிடிச்சி பிடுங்குறாங்க, அவர் மேலே துப்புறாங்க, அவருடைய ட்ரெஸ்ஸு மேலே சீட்டு போடுறாங்க. அவர் கொடிய வேதனை, சரியா? ஆனால் என்ன சொல்ல, பிதாவே இவளுக்கு மன்னியும், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. யோசிச்சு பாருங்கள், எப்படி அது சொல்ல முடியும்? எனக்கு விரோதமாக ஒருத்தர் செய்யும் பொழுது நான் எப்படி ஆண்டவரே அவங்க தெரியாமல் செஞ்சிட்டாங்க நான் சொல்ல முடியும் எனக்கு? அப்படின்னு சொன்னால் கடவுளுடைய அன்பு எவ்வளோ உயர்ந்ததுன்னு பாருங்கள். அந்த கடவுளுடைய அன்பை எவ்வளோ உயர்ந்ததாய் கர்த்தர் காண்பிக்கிறார் பாருங்கள். எதிராளிகளையும் விரோதிகளையும் தன்னை குற்றூராய் கொலையூராய் ஆக்கின மக்களையும் நேசிக்கிற ஒரு அன்பு அது எனக்கு இருக்கா அப்படின்னு நான் யோசித்து பார்க்குறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, என்னால் ஒரு சின்ன தவறு எனக்கு விரோதமாய் செய்தவரை என்னால் மன்னிக்க முடியவில்லையே. இந்த கல்வாரியின் அன்பு, the highest love revealed on the cross is asking us to forgive our enemies. நம்மளுடைய எதிராளிகளை நேசிக்கும்படியாய் கர்த்தருடைய அன்பு இந்த நாளில் கேட்குது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பார்த்தீங்கன்னா லூக்கா 13:34 அங்கே போடப்பட்டிருக்கு, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்த எருசலேமே. தீர்க்கதரிசியெல்லாம் கொலகார கூட்டமே, கொலகார நகரமே, உன்னை எத்தனை தடவை என்கிட்ட சேர்த்துக்குள்ள நான் முயற்சி பண்ணேன், என்னுடைய அன்பை அறியாமல் போனாயே என்று எருசலேம் பார்த்து கண்ணீர் விடுகிறார். ஒரு கொலகார பட்டணத்தை ஆண்டவர் நேசிக்கிறார், அதற்காக கண்ணீர் வடிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 5:10 சொல்லுகிறது, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருந்தோம் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் நேசிக்கிறார். கொலோசியர் 1:21 சொல்லுகிறது, முன்னே அந்நியராயும் துர்க்கிரியை செய்து சத்துருக்களாயும் தேவனுக்கு விரோதமாக இருந்தோம்னு சொல்லி போட்டிருக்கு. அடுத்து ரோமர் 5:8 சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு நிரந்தர வெற்றியை உண்டாக்கினார். இட்ஸ் a permanent victory is on the cross. எப்படி என்று சொன்னால், அன்பினால் உண்டான வெற்றி, அவருடைய அன்பின் வெளிப்பாட்டினுடைய உச்சக்கட்ட வெற்றி சிலுவை. என் அன்பு தேவ பிள்ளைகளே, சிலுவை மரணம் பார்த்தீங்கன்னா ஏதோ வேதனைக்கு மட்டும் இல்லை, ஒருத்தரை எந்தளவு ஹியூமிலியேட் பண்ண முடியுமோ, தரம் குறைக்க முடியுமோ, அந்த தரம் குறைத்த மரணத்தை கொடுப்பதுக்குத்தான் சிலுவை மரணம். அப்படிப்பட்ட ஒரு ஹியூமிலியேஷன் இயேசு கொடுக்கப்பட்டுச்சு. அதை ஏற்றுக்கொண்டார் நம் மீது வைத்த அன்பினாலே. கசையடி நான் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா 2 பேர் நின்று அடிப்பாங்களாம். 1 அப்படின்னு ஒருத்தர் அடிப்பான், அவன் 2 அப்படின்னு அடிப்பான், இவர் 3 அப்படின்னு அடிப்பார். ஒருத்தர் மேலேருந்து அடிச்சுட்டே வருவார், அடுத்தவர் கீழேருந்து அடிச்சுட்டே வருவார். யோசித்து பாருங்க. அது மட்டுமல்ல, அடுத்து அந்த சிலுவை, இன்றைக்கி நம்ம சர்ச்சில் இருக்க சிலுவை ரொம்ப பாலிஷாக இருக்குது, சும்மா 2 கட்டை எடுத்து கொண்டாந்துருவாங்களாம். அது 150 கிலோ வரை அந்த சிலுவை எடை இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த சிலுவை கரடு முரடாக இருக்கிறனால அதில் அடித்து தொங்க வைக்கும்போது இவங்க அடித்து உடம்பெல்லாம் கீறி இருக்கும்ல, அந்த கரடு முரடு பையில் தேய்க்கும் போது அப்படிப்பட்ட ஒரு வேதனை. அடுத்து அந்த ரோமத்தறி எந்த நரம்பில் அடித்தா சரீரம் முழுதும் அந்த வேதனை பரவி செல்லுமோ அந்த நரம்பை கண்டுபிடிச்சி அதில் அடிப்பாங்களாம் ஆணியை. அதெல்லாம் வாசிக்கும்போது அப்படியே கடவுளுடைய அன்பு எவ்வளோ பெருசு நமக்கு தெரியுது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த சிலுவையிலே கடவுள் மனுக்குலத்தின்மை வைத்த அந்த பெரிய அன்பு நமக்காய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 5 அடி கூட தாங்க மாட்டாங்களாம். ஒரு 10 அடிக்கு மேலே அடித்தாங்கன்னா சாட்டை அடியில் அவங்களால தவழ்ந்து தான் போக முடியுமா, ரத்தம் எல்லாம் சிந்தி அந்த இடமே இரத்த கலரியாய் மாறிவிடுமா. இயேசு 39 அடிகளையும் பட்டுட்டு அந்த சிலுவையும் சுமந்து கொண்டு அந்த கல்வாரி மலைக்கு கொல்கதாவுக்கு போனார்னா யோசித்து பாருங்க. தேவ பலத்தினாலே நம்முடைய பாவம் அங்கே தீர்க்கப்படணும். அந்த கப், எல்லா உலகத்தின் பாவத்தால் நிறைந்த அந்த கப் அவர் குடிக்கணும். அதனால் இந்த உலகத்தின் விமோசனம் உண்டாகணும் என்பது பிதாவுடைய சித்தமாக இருந்துச்சு. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நான் யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையிலே
பரலோகத்தின் வாசல் திறந்தது. அதான் இயேசு சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லி, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான். இங்கிலாண்டில் அந்த குயினை நீங்கள் பார்க்க போகணுன்னு சொன்னால் அப்பாயின்மெண்ட் வாங்கணுன்னு உள்ள கதவை தட்டிட்டுலாம் போக முடியாது. ஒருத்தர் வருவார், உங்களை குறித்து எல்லாம் கேட்பார். அதெல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு திரும்ப அவர் நம்ம கையை பிடிச்சிட்டு போய் ராணி உட்காந்துருப்பாங்க. அந்த அறைக்குள்ளே கொண்டு போய் உள்ளே விட்டுட்டு நம்மளுடைய எல்லா குறித்து இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த ஒருபாடு தான் நம்ம அவங்களோட பேச முடியும். பிதா உட்காந்துருக்கிறாரு. ஏசு என்ன செய்கிறாரு, நான் இவனுக்காக மறித்தேன் அப்படின்னு நம்ம கையை பிடிச்சிக்கிட்டு பிதாவிட்ட எடுத்துகிட்டு போய் என் புள்ள அப்படின்னு சொல்கிறார். அதான் என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு, பிதாவிட்ட போகிறதுக்கு ஒரே வழி யார்? சும்மா கதவை தட்டிலாம் உள்ளே போயிட முடியாது. அந்த இயேசுவை நான் அங்கீகரிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது தான் நான் அந்த பரலோகத்துக்குள்ளே போக முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சிலுவையில் வெளிப்பட்ட அந்த பெரிய அன்பை நாம் யோசித்து பார்ப்போம். பிதாவை நேசித்ததினாலே, தனக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டார். குடும்பத்தை நேசித்தார், அடுத்து தன்னுடைய எதிராளிகளை நேசித்தார். நாமையும் கூட இயேசு கிறிஸ்து அவரை நேசிக்கும்படி அழைக்கிறார். அவரை நேசிக்கிறேன்னு சொன்னால் அவருடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்வதே அந்த அன்பு என்று ஆண்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 15:13 சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஏன் ஏசாப்புடைய அன்பு பெருசுனா, எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். ஸோ இட்ஸ் அ ஹையஸ்ட் லவ். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை நேசிப்பது என்பது கற்பனைகளை கை கொள்வது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு நடந்த சம்பவத்தை வாசித்தேன். ஒரு பெரிய பணக்காரர், அவருடைய ஒரே மகன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் ரொம்ப அடிபட்டு குற்றுயிரும் குலையுருமாய் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இவருக்கு செய்தி வருகிறது, தன்னுடைய மகன் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொல்லி. இவர் காரில் குதித்து ஏறி உட்காந்து அந்த காரை ஓட்டி கொண்டு அந்த ஆஸ்பத்திரி நோக்கி போகிறார். அப்படி போகும்போது தன்னுடைய மகன் அடிபட்டு அந்த இடம் வருகிறது. அந்த தன்னுடைய அருமை மகனுடைய இரத்தம் அந்த தரையில் அப்படியே சிதறி கிடக்கிறது. அந்த இடம் வந்தோடனே அவர் காரை ஓரமாக நிறுத்திட்டு தான் போட்டிருந்த கோட்டை கலத்தி, ஐயோ இது என்னுடைய மகனுடைய ரத்தம், தள்ளிப்போங்க, ஐயோ இதை மிதிக்காதீங்க, இது மேலே காரை ஓட்டாதீங்க, இது என் மகனுடைய ரத்தம், என் மகன் ரத்தம்னு சொல்லி ஒரு பைத்தியக்காரனை போல அந்த நபர் அந்த தெருவில் தன்னுடைய கோட்டை வைத்து எல்லாரையும் விலக்கி கொண்டிருந்தார். ஆனால் யாரும் அவர் சத்தத்தை கேட்கல. அவங்க எல்லாரும் அந்த மேலே ரத்தத்து மேலே மிதிச்சுக்கிட்டு போனாங்க. நீங்களாம் எப்படிங்க? பிதாவானவர் சொல்கிறார், ஐயோ என் மகன், என் நேசகுமாரன், ரத்தம் சிந்தி இருக்கு. அங்கே இருக்கு வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:29, தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவனாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் நானும் கூட அந்த சிலுவையில் சிந்தப்பட்ட அந்த இரத்தத்தை அற்பமாக நினைத்து நாம் கடந்து போவோமானால், அதாவது ஆண்டவருடைய கிருபையை, இயேசுவின் இரத்தத்தை காலின் கீழ் மிதிப்பதற்கு ஒத்ததாக இருக்கிறது. யோசித்து பார்ப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடவுளுடைய அன்பு பரிபூர்ணமாய் சிலுவையில் வெளிப்பட்டு அந்த சிலுவையின் அந்த அன்பின் நிமித்தமாய் பெரிய வெற்றியை சம்பாதித்து, நான் தான் வழி, நான் தான் சத்தியம், நான் தான் ஜீவன் என்று சொல்லி அந்த இயேசு அழைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளை, நீங்கள் நான் யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, உங்களுடைய அன்பை நான் எப்படி நினச்சிட்டேன், என்னை அங்கீகரித்து கொள்ளும், உங்களுடைய கட்டளை பிரமாணம் நான் கை கொள்வேன், அது மூலமாக அன்பை வெளிப்படுத்துவேன். ஆண்டவரே, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடினாலே என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் முதல்ல நேசிக்கல, அவர் நம்மை முதலாவது நேசித்தார். என்னுடைய ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். கண்களை மூடி ஜெபிப்போமா? அந்த அன்பை நீங்கள் நான் நினைத்து பார்ப்போம். இப்பொழுது ஆண்டவரிடத்திலே நீங்கள் நான் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஐ லவ் யூ ஜீசஸ் என்று வாயில சொல்வதல்ல, அவருடைய கற்பனையின்படி நடப்பதே தேவனிடத்தில் அன்பு கூறுவதாகும். அவர் சொன்ன எல்லா கற்பனைகள் ஒருவேளை மன்னிக்க சொல்கிறாரா, கீழ்ப்படிய சொல்கிறாரா, மற்றவர்களை நேசிக்க சொல்லுகிறாரா, கணவனை, உறவினரை, மனைவியை மன்னிக்க சொல்லுகிறாரா? டூ இட். அதுதான் நீங்கள் அன்பு சொல்வதற்கு அடையாளமாக இருக்கிறது. The highest love revealed on the cross. அதற்கு என்ன செய்ய போகிறோம்?
பேதுருவை பார்த்து கேட்குறாரு, என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா என்று கேட்குறார். பேதுரு, ஆண்டவரே நம்ம நேசிக்கிறேன்னு சொன்னார். விழுந்து போன பேதுரு. நீங்கள் நான் ஒருவேளை விழுந்து போனவர்கள். இன்றைக்கு ஏசப்பா என்னை பார்த்து சொன்னால், சாம் நீ என்னை நேசிக்கிறான்னு கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? ஏசப்பா நம்ம நேசிக்கிறேன்னு சொல்லுவோமா? சிலுவை மரணம் கொடூரமானது என்று சொன்னால், என் பாவம் கொடூரமானது, என்னுடைய பாவம் கொடூரமானது, என் பாவம் அவரை அவிதமாய் செய்தது. கிறிஸ்துவின் மீது நீங்கள் அன்பு வைத்தால், உங்களுக்கு இஷ்டம் இல்லாட்டி சில காரியம் இருக்கலாம், ஆனால் அதையும் செய்வது தான் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற காரியம். தகப்பனே, இந்த நாளுக்காய் இறக்கங்களுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீண்டும் நம்முடைய பாதத்து வருகிறோம் ஆண்டவரே. உடைய மகா பெரிய அன்பு, மனுக்குலத்தின் மீது வைத்த இரக்கம் சிலுவிலை வெளிப்பட்டதை நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் அன்பில் வற்றி போகாதபடி பூர்ண அன்பை வெளிப்படுத்த உதவி செய்யும் அப்பா. எங்களுடைய இயேசு என்ன செய்தாரோ அதை செய்யும்படியா எங்களுக்கு உதவி செய்யும். நாங்களும் மன்னித்து கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு நாமத்தில் ஜெயமெடுத்துக் கொள்கிறோம். இயேசுவின் மூலமே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.